பாக்கியலட்சுமி சீரியல் இதுக்கப்புறம் இப்படி தான் போக போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக்ஸ் தான் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக போய்கிட்டு இருக்க சீரியல் தான் பாக்கியலட்சுமி. அண்ட் இந்த ஒரு சீரியலில் யாருமே எதிர்பார்க்காத விதமாக ராமமூர்த்தி அவர்கள் இறந்து போயிட்டாரு. அவரோட மறைவு அப்படிங்கிறது என்னப்பா ரொம்ப நல்ல கேரக்டராச்சு, இதையா நீங்கள் தூக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சோகத்தை கொடுத்துருந்துச்சு. அண்ட் இதில் தூக்குனதில் ரெண்டு விஷயம் சொல்கிறாங்க. ஒன்று, இது வந்து கிளைமேக்ஸை நெருங்கிருச்சு, கூடிய சீக்கிரம் எண்டு கார்டு போட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா, கோபி அவர்களுக்கு ஆப்படிக்க தான் இப்படி ஒரு ட்விஸ்டமே அவங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது ராமமூர்த்தி அவர்களோட பேரில் தான் சொத்துக்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஒரு சொத்துக்கள் எல்லாத்தையுமே அவர் பாக்கியலட்சுமி அவர்களோட பேரில் தான் எழுதி வச்சிருக்காராமா. அண்ட் இதிலேருந்து ஒரு பைசா கூட கோபிக்கு போகவே கூடாது அப்படிங்கிற மாதிரியும் அவர் உயிர் எழுதி வச்சிருக்காராமா. இந்த ஒரு விஷயம் கூடிய சீக்கிரம் பாக்கியலட்சுமிக்கும் சரி கோபிக்கும் சரி தெரிய வரும் அப்படின்னும், இது தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே ஷாக் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. அண்ட் இப்படி பண்ணுறதின் மூலியமாக கண்டிப்பாக கோபிக்கு இது ஒரு பாடம் புகட்டுற மாதிரி இருக்கும். அண்ட் பாக்கியலட்சுமியை தான் சொந்த பொண்ணு மாதிரி தான் அவர் பார்த்துருக்காருங்கிறத இன்னொரு தடவை ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இப்படி ஒரு வேளை சீரியல் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இப்போதைக்கு எண்டு கார்டு போட மாட்டாங்க. கண்டிப்பாக கதை இரண்டு கோணங்களில் முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று, கோபி அவர்கள் இந்த சொத்துக்கள் எனக்கு வேணாம் அப்படின்னு அவரே முடிவு பண்ணிடுவார். ஏன்னா ஆசை ஆசையாக வளர்த்த அப்பா அவர்களே இல்லை, அவருக்கு வந்து நான் கொல்லி போடுறதுக்கு கூட அவர் என்னை விரும்பலை. அண்ட் அதற்கு நான் ஒரு தகுதி இல்லாதவனாக மாறிட்டேன். இப்படிப்பட்டனா அந்த சொத்துக்கு அதிபதியா, அந்த சொத்து எனக்கு வேணுமா அப்படின்னு அவர் மனம் மாறுற மாதிரி ஒரு கிளைமேக்ஸை கொண்டு வரலாம். ஒருவேளை இப்படி இல்லை அப்படின்னா அப்பாவோட சொத்துக்களுக்கு எனக்கு பங்கு உண்டு, கண்டிப்பாக இந்த சொத்துக்கள் எனக்கு வேணும் அப்படின்னு அவர் கேஸ் போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை கேஸ் போடுற மாதிரி போணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த சீரியல் இது மட்டும் இல்லாமல் இன்னும் 2-3 மாதம் போகும். என் கார்டு போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு இவர் செத்ததுனால கண்டிப்பாக கூடிய சீக்கிரமே என் கார்டு போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எப்படி முடியும்னு நினைக்கிறீங்க, கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போகிறது என்ன அப்படின்னா, மகாலட்சுமி மற்றும் ரவீந்தர் இவங்க போட்டிருந்த ஒரு போஸ்ட் தான். இந்த ஒரு கப்பில் நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி மேரேஜ் பண்ணியிருந்தாங்க. சோசியல் மீடியாவே ஆடி போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் கேரளா, ஆந்திரான்னு கூட இவங்க போய் பேட்டி கொடுத்துருந்தாங்க. அந்தளவுக்கு இந்தியா முழுக்க வைரல் கப்புலாகவே இவங்க இருந்திருந்தாங்க. அப்பையிலேருந்தே இவங்க 2 பேருமே காசுக்காக தான் பழகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இவங்க 2 பேரும் கூடிய சீக்கிரத்தில் டிவோர்ஸ் வாங்கிடுவாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், இந்த ஜோடி 6 மாதத்தை தாண்டதே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்பையிலேருந்து இந்த ஒரு ஜோடி அதுக்கு ரிப்ளை பண்ணி வந்துட்டு இருக்காங்க. நடக்கவே நடக்காது, காசு எங்களுக்கு முக்கியம் இல்லை, நாங்கள் 2 பேரும் உண்மையாக லவ் பண்ணுறோம் அப்படின்னு அதை இன்னொரு முறை ப்ரூவ் பண்ணும் விதமாக சமீபத்தில் அவங்க 2nd இயர் ஆனிவர்சரி கொண்டாடி இருக்காங்க. அண்ட் அப்போ எடுக்கப்பட்ட கேக் அண்ட் அவங்க பண்ண ஒரு சில ஃபோட்டோஸ் அப்படின்னு அது எல்லாத்தையுமே போஸ்ட் பண்ணி போட்டிருக்காங்க. கவலைப்படாதீங்க, நாங்கள் பிரிய மாட்டோம், இந்த முறையும் உங்களை ஏமாற்றிட்டோம், எங்களோட இந்த ஒரு திருமண பந்தம் அப்படிங்கிறது பல காலத்துக்கு போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு எபிக் ரிப்ளை மூலமா அவங்களோட ஹேட்டர்ஸ்க்கு மறுபடியும் பதிலடி கொடுத்துருக்காங்க. கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.